அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு இன்று விண்ணில் பாய்கிறது PSLV C-59 ராக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ புரோபா-3 அப்படிங்கிற செயற்கைக்கோளை ஏந்தி நமக்கு இந்தியாவுடைய PSLV C-59 அப்படிங்கிறது இன்னைக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த PSLV C-59 பொறுத்த வரைக்கும் புரோபா-3 அப்படிங்கிற மிஷினை தான் எடுத்துட்டு போக போகுது. இந்த புரோபா-3 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட மிஷன். ஓகேங்களா? அவங்க கிட்ட 550 கிலோக்கு மேற்பட்ட எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அனுப்புறதுக்கான ஏவுதளம் ராக்கெட் அப்படிங்கிறது இல்ல. சரிங்களா? அதனாலதான் இஸ்ரோவுடைய PSLV C-59 ராக்கெட் இந்த ஒரு சேட்டலைட்டை எடுத்துட்டு போக போகுது. சரிங்களா? இந்தியாவுடைய இஸ்ரோவுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தான் இந்த ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த மாதிரியான வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்காங்க. சரிங்களா? வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ மூலியமா அனுப்புறதுக்கான ஒப்பந்தங்களை போடக்கூடிய அமைப்பு யார் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தான். சோ இந்த புரோபா-3 அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம், இந்த ஒரு செயற்கைக்கோள்கள் பார்த்தோம்னா 2 செயற்கைக்கோள்கள் ஒன்னோட ஒண்ணு பார்த்தோம்னா 150 மீட்டர் இடைவெளியில தான் இருந்து சூரியனுடைய புறவெளிப்புறத்தை ஆய்வு செய்ய போகுது. சரிங்களா? அதுதான் இந்த மிஷனோட சிறப்பம்சம் அப்படிங்கிறது. இதை பத்தி நம்ம அடிக்கடி செய்தித்தாள்ல பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படணும் அப்படிங்கறதான் வள்ளுவர் சொல்ல வரார். திருக்குறளின் 428 அதிகாரம் அறிவு உடைமை. அடுத்ததா பார்த்தோம்னா புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய சண்டிகர் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்திய மாநிலமாக யூனியன் பிரதேசமாக சண்டிகர் இருக்கு அப்படிங்கிறத பாராட்டி இருக்கார். புதிய குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் 2023ஆம் ஆண்டு பாராளுமன்ற சட்டத்தால் உருவாக்கப்பட்ட இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே பார்த்தோம்னா 1 ஜூலை 2024 அப்போ நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இதை முழுமையாக நடைமுறைப்படுத்திய மாநிலமாக யூனியன் பிரதேசமாக சண்டிகர் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? சோ இந்த புதிய சட்டத்தை கீழே பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புதுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு சிலவற்றை இங்க கொடுத்திருக்காங்க. பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூர குற்றங்களில் விசாரணை தொடங்கிய 60 நாட்களுக்குள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சார்ஜ் ஷீட்டை 60 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணும். அடுத்த 45 நாட்களுக்குள்ள அந்த விசாரணையை முடிக்கணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய சிறப்பம்சங்கள்ல ஒரு சிறப்பம்சமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா குடிமக்களே முதன்மையானவர்கள் என்பதே இந்த புதிய சட்டத்தின் தாரக மந்திரம் அப்படிங்கிறதையும் நம்ம பிரதமர் சொல்லியிருக்கார். குடிமக்களே சிட்டிசன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த சட்டம் இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மோட்டோ ஆஃப் த நியூ கிரிமினல் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டிசன் ஃபர்ஸ்ட், குடிமக்களே முதன்மை அப்படிங்கிறாங்க. அடுத்ததா செய்திகள்ல பார்த்தோம்னா நமக்கு பாராளுமன்றத்துல ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. வங்கிகள் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒரு வங்கி கணக்கு நம்ம தொடங்குறோம் அப்படின்னா நமக்கு நாமினியா ஒருத்தரை தான் முன்னாடிலாம் நம்ம அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதன் பிறகு பார்த்தோம்னா இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா 4 நியமனதாரர்களை நம்மளால நியமிக்க முடியும். சரிங்களா? ஒரு வங்கி கணக்குக்கு 4 நியமனதாரர்கள் அப்படிங்கறத கொண்டு வரும், நாமினிஸ் அப்படிங்கிறவங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் உள்ள ஒரு மசோதா தான் இந்த மசோதா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வங்கித்துறையின் நிர்வாக தரநிலைகள், வங்கிகளின் பணம் செலுத்துவோர் மற்றும் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு, இந்த மாதிரி பல விஷயத்த மேம்படுத்தணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட இந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. கூட்டுறவு இயக்குநர்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டிருக்கு. கூட்டுறவு வங்கியில இருக்கக்கூடிய இயக்குநர்கள், கோஆபரேட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பதவிக்காலம் 8 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டாக உயர்த்தப்பட்டிருக்கு இந்த சட்ட திருத்தத்தின் மூலியமாக. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மொத்தமா ஒரு 19 திருத்தங்களை ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன சட்டங்களை இந்த திருத்தங்கள் திருத்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934, வங்கி ஒழுங்காற்று சட்டம் 1949, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், அடுத்தது SBI ஆக்ட் 1955, வங்கி நிறுவனங்கள் மற்றும் கையகப்படுத்துதல் மற்றும் பரிமாற்றம் சட்டம் 1970, வங்கி நிறுவனங்கள் சட்டம் 1980, இந்த மாதிரியான சட்டங்கள்ல திருத்தங்கள் கொண்டு வர போறாங்க. அதான் பொதுவான தலைப்பா கொடுத்திருக்காங்க, வங்கிகள் சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி. சரிங்களா? பார்த்தோம்னா நமக்கு ஒரு 19 திருத்தங்களை மேற்கொள்ள இருக்காங்க. அதுல முக்கியமான திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாமினிஸ், கோஆபரேட்டிவ் டைரக்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா
நமக்கு அவங்களுடைய பதவி காலத்தை வந்து உயர்த்துவது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா பாராளுமன்றத்துல நிறைய இதை குறித்து பேசப்பட்டுச்சு. அதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? குறிப்பா பார்த்தோம்னா பொதுத்துறை வங்கிகள்ல மத்திய அரசின் பங்கு அப்படிங்கிறது 51% 26% குறைக்கப்படும் இந்த மசோதாவை வச்சு பாக்குறப்ப. ஓகேங்களா? சோ அதை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. சரியா? சோ இது இந்த மசோதா பத்தி கொடுத்திருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.